வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய பாஜக அரசின் தடைகளை தாண்டி தமிழ்நாடு வளர்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மத்திய அரசு மற்றும் மத்திய நிதியமைச்சர் பாராமுகமாக இருப்பதாக கண்டனம். ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க. நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு. மத்திய அரசு ₹1 கூட வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. பேரிடர் நிவாரண நிதி எந்த கணக்கில் வரும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி. என்ன பாதிப்புக்கு என்ன தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமோ அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது கட்டாயம் கிடைக்கும். நாங்க 1 பைசா கூட கொடுக்கலன்னா பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட உடனடியா மழை வெள்ளத்துக்கு பின்பாக மத்திய அரசு கொடுத்தது. அப்ப அது பைசா கணக்குல சேராதா? நாடாளுமன்றத்தில் போதிய அழுத்தம் கொடுத்திருந்தால் வெள்ள நிவாரணம் கிடைத்திருக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டீர்கள், அந்த நிதியை வழங்குங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசி அங்கே குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்துழைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைத்திருக்கும். அதை தவறவிட்ட அரசுதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி உடன்பாட்டில் நீடிக்கும் இழுபறி. மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு. 2 தரப்பும் மனம் திறந்து பேசினோம். தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. விரைவில் நல்ல உடன்பாடு வரும். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் விரைவில் இணையும் என தகவல். 2 நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. அதிமுகவுடன் கூட்டணி என்பது யூகம் என பாமக செய்தி தொடர்பாளர் பாலு விளக்கம். யாருடன் கூட்டணி என நிறுவனர் ராமதாஸ் விரைவில் அறிவிப்பார் என தகவல். கூட்டணி கட்சிகளிடம் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்கியது பாஜக. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகத்துடன் சந்திப்பு. அமைச்சர் ஐ. பெரியசாமி மீதான வழக்கில் இன்று தீர்ப்பு. தாமாக முன்வந்து விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளிக்கிறார். பாஜகவில் இணைந்த எம்எல்ஏ விஜயதரணியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி அவர்களும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை தன்னுடைய கைப்பட எழுதி இணைய வழியில் என்னுடைய கவனத்திற்கும் சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலர் அவர்களுடைய கவனத்திற்கு அனுப்பினார்கள். அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மக்களவை தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் டெல்லியில் கைது. திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர் உள்ளிட்ட 3 பேருக்கு வலைவீச்சு. திரைப்பட தயாரிப்பாளரும் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாபர் சாதிக் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கம். டெல்லி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியதால் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நடவடிக்கை. புதுச்சேரி சுற்றுலாத்துறை நியூஸ் 18 இணைந்து நடத்திய தோரணமாயிரம் கார்னிவல் நிறைவு. ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய மக்கள்.
ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இடையே ஓட்டுநர் இல்லாமல் ஓடிய சரக்கு ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதால் அதிர்ச்சி. சென்னை மெரினாவில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் இன்று திறப்பு. இரவு 7 மணிக்கு திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆந்திர மாநிலம் குப்பத்தில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் ஜெகன்மோகன். தேர்தலுக்கு பின்னர் மேலும் 2 தடுப்பணைகளை கட்டவும் ஆந்திர அரசு திட்டம். சென்னை பள்ளிக்கரணை அருகே மாற்று சாதி பெண்ணை மணமுடித்த இளைஞர் படுகொலை. பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட 5 பேர் கைது. நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டே மேரேஜ் பண்ணிக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்துருவேன், எனக்கு யாரும் வேணாம், அவங்க மட்டும் தான் வேணும்ன்ட்டு. அங்கேயே மிரட்டினாங்க. ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களை அதே மாரி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. 2 மாதம் நாங்கள் வெளில இருந்தோம். இங்கே வந்த உடனேவே ஆளுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி சும்மா பண்ணுறாங்க பார்த்தா நிஜமாலுமே பண்ணிட்டாங்க. நாட்டின் நீளமான கேபிள் பாலம் குஜராத்தில் திறப்பு. துவாரகா நகர் மூழ்கியதாக கருதப்படும் இடத்தில் கடலுக்கு அடியில் சென்று வழிபட்ட பிரதமர் மோடி. ஹரியானா மாநிலத்தின் இந்திய தேசிய லோக்தள் கட்சித் தலைவர் சுட்டுக் கொலை. காரில் சென்றபோது வழிமறித்து சரமாரி துப்பாக்கிச் சூடு. இங்கிலாந்தை 145 ரன்களில் சுருட்டியது இந்தியாவின் சுழல் கூட்டணி. முதல் பாலே காலி. கடைசியில அஸ்வின் அவரே பிடிச்சிருக்காருப்பா. பேட்ல போட்டதா பின்பக்கம். 4வது டெஸ்ட் போட்டியில் வெற்றியை நெருங்கியது இந்திய அணி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சென்னை மெரினா கடற்கரையில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அண்ணா நினைவிட வளாகத்தில் 2.23 ஏக்கர் பரப்பளவில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இவற்றை இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். மத்திய பாஜக அரசின் தடைகளை தாண்டி தமிழ்நாடு வளர்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடி அருகே உள்ள சில்லா நத்தத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் 4000 கோடி ரூபாய் முதலீட்டில் எலக்ட்ரிக் கார் உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்க உள்ளது. இதன் மூலம் 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று அடிக்கல் நாட்டினார். 2 and 1. Put your hands together, ladies and gentlemen. Can we hear a round of applause? This is a truly momentous and a monumental occasion for VinFast and Tamil Nadu. This is a moment that is going to be spoken about for ages to come. இதனையடுத்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்றார். அப்போது பேசிய முதலமைச்சர், வேம்பாரில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனை பொருட்கள் தயாரிப்பு குறு குழுமமும், கோவில்பட்டியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடலை மிட்டாய் குறு குழுமமும் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். மத்திய அரசு பாராமுகமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், தேர்தலில் வாக்கு கேட்க மக்களை சந்திக்கப் போகிறோம் என்ற பயம் கூட அவர்களுக்கு இல்லை என்று கூறினார். ஒன்றிய அரசு கிட்ட 37,000 கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்ல,
தேர்தல் வரப்போகுது, வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க.